Basicity of boric acid பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன basicity of boric acidக்கு மட்டும் ஒரு தனி வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இது. ஏன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் இது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். அப்ப நம்ம என்ன பண்ணிருவோம், பார்த்த உடனேவே இது ஆசிட்னு சொல்லுவோம், சில இடத்துல பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது யார் தான், இதோட பெசிசிட்டி என்னதான், அததான் இதுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமான கான்செப்ட். இப்போ ஃபார்முலா ஆஃப் போரிக் ஆசிட் வந்து H3BO3. அப்போ இதோட பெசிசிட்டி என்ன அப்படின்னு அவங்கள கேட்டேன்னா டக்கு நம்ம மனசு எங்க போவோம், அரினியஸ் ஆசிட், பிரான்சட் ஆசிட் தேடி நம்ம போயிருவோம். போகும்போது 3 ஹைட்ரஜன் இருக்கு இந்த ஒரு காம்பவுண்ட்ல, அப்போ 3 தான் இதோடைய பெசிசிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா வந்து நம்ம H3PO4 அப்படின்னு அதை பார்த்தோம்னா சோ அதுக்கு 3 தானே பெசிசிட்டி இருக்கு. சோ அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டு இதை சொல்லிடுவோம். சோ அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அதுலயும் தெளிவு இருந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்க. சோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிப்போம், எவ்வளவு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோட அந்த ஹைட்ரஜன் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல நீங்க இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமோட தான் 3 ஹைட்ரஜனுமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், திரும்பவும் இங்க இதன்படி பார்த்தாலுமே 3 தானே வருது. சோ இது வந்து 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஒரு சில இடத்துல போரிக் ஆசிடை இப்படி சொல்லுவாங்க. சோ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா BOH thrice அப்படின்னு சொல்லுவாங்க. BOH thrice அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை ஃபார்முலா கொஸ்டின்ல இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, போரான் தானே 13th குரூப் எலிமெண்ட், அலுமினியமுக்கு மேல இருக்குது. அலுமினியம் அப்படின்றது ஒரு பேசிக் காம்பவுண்ட்னா போரானோட இது வந்து போரானோட ஹைட்ராக்சைடு அப்படின்னு நினைச்சுப்போம். OH அயான் அங்க இருக்கு, இது ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ இங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு பேஸ் எல்லாம் கிடையாது. சரி, இது யாரு தான் அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆசிட் தான். இப்போ போரானை சுத்தி வந்து எவ்வளவு வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னு நான் இங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன, இதுகிட்ட ஒரு வேக்கன்ட் p ஆர்பிட்டால் இருக்கு, அது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கலாம். அது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கலாம் இங்க, இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணும், இது இந்த பர்டிகுலர் போரிக் ஆசிட் அப்படின்றது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட். அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த H3BO3 அப்படின்றது யாரு, ஒரு லூயிஸ் ஆசிட். சோ லூயிஸ் ஆசிட் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ BOH thrice நான் எழுதிக்கிறேன். BOH thrice இதை வாட்டர்ல நம்ம போடும் பொழுது வாட்டர் நான் HOH அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். வாட்டர்ல இந்த ஆக்சிஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது போரான்ட்ட இது வந்து கொடுக்குது. சோ இப்ப இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா BOH 4 times ஒரு மைனஸ், BOH 4 times ஒரு மைனஸ் பிளஸ் H பிளஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு மோல் போரிக் ஆசிட் வாட்டர் மாலிகுலோட இன்டராக்ட் பண்ணும்போது எவ்வளவு H பிளஸ் அயான் வெளியில வருது, ஒரு H பிளஸ் அயான் வெளியில வருது. சோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு மோனோபேசிக் ஆசிட். இது என்ன, இதோட பெசிசிட்டி அப்ப என்ன அப்படின்னு சொல்லுவோம், 1ன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வந்து குயிக் பைட்ஸ் வீடியோல வந்து சின்ன அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.